இந்த சைல்டு ஒபீஸில் இவ்வளோ விஷயம் இருக்குன்னு நீங்கள் சொல்லி தான் தெரியும். இது வந்து எந்த அளவுக்கு நம்ம அவேர்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நான் ரொம்ப அவேர்னஸ் வந்துட்டு இல்லை. பசங்களுக்கு வந்துட்டு குழந்தைங்களுக்கு தெரியாது, பட் பேரண்ட்ஸ் ஷுட் பி அவேர் ஆஃப் திஸ். ஏன்னா ஒபிசிட்டினால வந்து குழந்தை குண்டாக இருக்கா, அது ஒபீஸ் எல்லாம் ஓகே, பட் அதோடைய இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைல்டுக்கே வந்து ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் ப்ளஸ் வந்து ஒரு டிப்ரெஷன், ஒரு ஐசோலேஷன் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் டயபெட்டிஸு, பிபி, ஹைப்பர் டென்ஷன், நிறைய குழந்தைங்க வந்து சில பேர் ரொம்ப ஹைப்பராக இருப்பாங்க. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஒபிசிட்டிங்கிறது சின்ன ஏஜில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதை ப்ராப்பராக வந்து சேனலைஸ் பண்ணி சரி பண்ணணும். ஓகே. இப்போ வந்து சைல்டுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் ஹெல்த் மாதிரி மென்டல் ஹெல்த்துமே ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். மென்டல் ஹெல்த் அஃப்கோர்ஸ் அதான், இந்த மோர் தே வாட்ச் த ஸ்க்ரீன் டைம் அதிகமாக அவங்க மென்டல் ஹெல்த் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். பிகாஸ் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் விளையாடுறாங்க, ஃபோன் கேம்ஸ்க்கு அடிக்ட் ஆகுறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஏதோ குழந்தைக்கு ஃபோனை கொடுத்துட்டு அதை ஏதோ பண்ணிகிட்டு இருக்குங்கிறத மட்டும் விடாமல் வாட் த சைல்டு இஸ் டூயிங் இன் த ஃபோன்ங்கிறத கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும். ஓகே. ஸோ இதனால் வந்து நிறைய வந்து கேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வயலண்ட்டாக இருக்குது, வல்னரபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேரண்ட்ஸ் ஷுட் மானிட்டர். அதனால் வந்து ஃபோன் கொடுக்குற பழக்கத்தை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டாப் பண்ணணும். அப்படி கொடுத்தீங்கன்னா கூட நீங்கள் அது பக்கத்துலேயே இருந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லது. பிகாஸ் இதனால் அவங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் ஆகும்.